வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு தமிழக மக்களுக்கு ரேஷன் அட்டை குறித்த மிக மிக முக்கியமான செய்திகளை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பதிவேற்றலாம். ஸோ கடைசி நாள் குறித்த அறிவிப்புகளும் நமக்கு வெளியிட்டிருந்தாங்க. என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில். தமிழகத்தில் என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கள் குடும்ப உறுப்பினர்களை ஜூன் 30 இந்த 26லேருந்து 30ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய இகேஒய்சி பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்றாங்க. ஸோ இறுதி வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 20லேருந்து 30ஆம் தேதி அந்த லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்குள்ளாரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தினங்களில் நீங்கள் போயிட்டு பதிவு செய்து வைத்து கொள்ளுங்கள். பதிவு செய்ய தவறினால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில சேவைகள் நிறுத்தப்படலாம், நலத்திட்ட உதவிகள் நிறுத்தப்பட வாய்ப்புள்ளதாக இருக்குது. பொதுமக்கள் அருகில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு சென்று இதனை முடிக்க வலியுறுத்தப்படுகின்றன. குறிப்பாக முன்னுரிமை பெற்ற அந்த என்பிஹெச்ஹெச் அட்டைகள் பல இன்னும் இந்த செயல்பாட்டை முடிக்கவில்லை என்பதால் அவர்களுக்கு இந்த முக்கிய அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் தேர்தலுக்கு முன்பாகவே புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தவர்கள் தற்பொழுது அட்டைகள் விநியோகிக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி செய்தியாக பகிரப்பட்டுள்ளது. ஒரு ரேஷன் அட்டைக்கு ஒரு ஆண்டுக்கு சராசரியாக 6,500 ரூபாய் வரை மானியம் செலவிடப்படுவதால் தகுதியான பயன்களை உறுதிப்படுத்த இந்த சரிபார்ப்பு அவசியமாகிறது. ஸோ அவசர அறிவிப்பு அப்படின்றது எல்லாருமே கொடுத்துட்டாங்க. தயவு செய்து அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு. அதனால் உங்களுடைய இகேஒய்சி அப்படின்றத தயவு செய்து முடிச்சு வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் ரேஷன் அட்டை என்ன வகை, கார்டோடைய அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த மாதிரி ரேஷன் அட்டைகள் தயவு செய்து கவனத்தோடு இருங்க. அட்டைதாரர்கள் இன்னும் இகேஒய்சி முடிக்கவில்லைன்னா தயவு செய்து உங்களோட இகேஒய்சி அப்படின்றத முடிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இதோடைய கடைசி நாள் கொடுத்துருக்காங்க ஜூலை 15 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? பதிவு செய்யலை அப்படின்னா மாதாந்திர பொருட்கள், பருப்பு, சர்க்கரை, பாமாயில் நிறுத்தப்படலாம். முதலமைச்சர் அறிவித்த 2,500 உதவித்தொகை கூட நிறுத்தப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால் இதை முடிச்சு வச்சுக்கோங்க. இகேஒய்சியில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ என்பிஹெச்ஹெச் கார்டுதாரர்கள் தயவு செய்து கவனத்தோக இருங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ முன்னுரிமை குடும்ப அட்டைகள் பெரும்பாலும் இந்த முடிச்சுட்டாங்க. ஆனால் இந்த வகை அட்டைகள் வந்து இன்னும் முடிக்காமல் இருக்காங்க. ஸோ இகேஒய்சி செய்வது எப்படி அப்படின்றத தயவு செய்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரேஷன் கடைக்கு செல்லுங்க. நீங்கள் பொருட்கள் வாங்கும் ரேஷன் கடைக்கு அல்லது பக்கத்தில் எந்த ரேஷன் கடையோ அங்கே செல்லுங்க. ஆவணங்கள் உங்கள் ஸ்மார்ட் கார்டு அனைத்து குடும்ப உறுப்பினர்களின் ஆதார் அட்டை இணைக்கப்பட்ட மொபைல் எண். ஓகேங்களா? ஸோ குடும்பத்தோடு செல்ல ஸ்மார்ட் கார்டில் உள்ள பெயர் அனைத்து குடும்பத்தாரங்களும் தாத்தா, பாட்டி, குழந்தைகள் உட்பட எல்லாருமே நேரில் போகணும். ஸோ ஒவ்வொரு ஆவணங்கள்லேருந்து ஒவ்வொருவரின் ஆதார் அட்டை மற்றும் ஸ்மார்ட் கார்டை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இலவசமாக கைரேகை பதிவு அல்லது கண்வெளி பதிவு எல்லாமே செய்து முடிச்சுக்கலாம். கட்டணம் ஒரு சில டைமில் கேட்பாங்க. அது கேட்டாலும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இது இலவசம்தான். ஓகேங்களா? ஸோ உங்கள் ஒரு கைரேகை 14 கோடி மானியத்திற்கான ஒரு திறவுகோல். 2025-26 ஆண்டிற்கான உணவு மானியமாக அரசு 14,000 கோடியை உருவாக்கியிருக்கு. ஸோ இது வெறும் அடையாளம் அல்ல, இது ஒரு நிதி நிலையிலிருந்து குடும்பத்திற்கான உரிமையை வழங்கும் அது முக்கியமான அறிவிப்பு. கடைக்கு செல்ல முன்ன 3 வகையான விதிகளை நீங்கள் நினைவுக்கணும். உங்கள் கார்டில் பெயர் உள்ள 5 பேர் இருந்தால் 5 பேரும் கைரேகை வைக்க வேண்டும். ஒருவர் மட்டும் சென்றால் இதை வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேரம் முக்கியம். பொருட்கள் விநியோகிக்கும் நேரத்தில், பிஸியாக இருக்கும் நேரத்தில் நீங்கள் செல்ல வேண்டாம். கடை காலியாக இருக்கும் பொழுது மாலை 5 மணி அளவில் சென்றாலே போதும். முகாம்கள் முடிந்துவிட்டது. இதற்கான சிறப்பு முகாம்கள் எல்லாமே முடிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு அரசு மானியம் வந்து ரசீது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலவச அரிசி கொடுக்குறாங்க, மானியம் சர்க்கரை விலையில், துவரம்பருப்பு கொடுக்குறாங்க, பாமாயில் கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டிற்கு 6,196 ரூபா வரைக்கும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கான பெரிய அப்டேட்டுகள் அனைத்துமே கொடுக்க போகிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ ஒரு இலவச அரிசி பின்னணியில் உள்ள செலவுகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப எதுவுமே கிடையாது. ஒன்றிய அரசின் ஒதுக்கீடு 8 ரூபா 50 பைசா, எஃப்சிஐ கொள்முதல் 22 ரூபா 50 பைசாவுக்கு கொள்முதல் செய்கிறாங்க. இது அரசு ஏற்கிறது. சிட்டிசன் பிரைஸ் நீங்கள் செலுத்துவது முற்றிலுமாக இலவசம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய ரசீதுக்கான மானியம் மற்றும் பருப்பு எண்ணெய் இது எல்லாமே இதில் அடங்கும் அப்படின்றது. சந்தையில் விலையிலிருந்து உங்களை பாதுகாக்கிறது அரசு. துவரம்பருப்பு ஆண்டுக்கு 12 கிலோ, 1 கிலோ 30 வெளிச்சந்தையில் பல மடங்கு அதிகம். பாமாயில் ஆண்டுக்கு 12 லிட்டர், 1 லிட்டர் 25 ரூபா, வெளிச்சந்தையில் பல மடங்கு உங்களுக்கு அதிகம்.
ஸோ உங்களுடைய மானியம் வந்து உங்களுக்கு சேஃப் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. என்பிஹெச் அட்டைதாரர்கள் பொருட்கள் நிறுத்தப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இகேஒய்சி செய்தாலும் தாமதமானாலும் தற்பொழுது ரேஷன் பொருட்கள் வழக்கம் போல் வழங்கப்படும். இது பதிவு செய்வது கட்டாயம். பரிமாற்ற பாதுகாப்பு அப்கிரேட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஏகேஒய் பிஹெச்ஹெச் இந்த அட்டைகளில் உறுப்பினர்கள் யாரையும் இறக்க நேரிட்டால் அதே இடத்தில் தகுதியுள்ள என்பிஹெச் அட்டைதாரர்கள் முன்னுரிமை பட்டியலுக்கு மாற்றப்படுவார்கள் அப்படின்றதையும் குறிப்பிட்டு இது சொல்லிட்டாங்க. ஸோ தேர்தல் காலம் முடிஞ்சிருச்சு. இனி வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பங்களுக்கு உண்டாக நிலுவையில் இருந்தது. அவங்களுக்கான அப்டேட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ரேஷன் அட்டைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. தயவுசெய்து இப்போ இந்த முடிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ரேஷன் அட்டைகளில் இகேஒய்சி ரொம்ப முக்கியமான விஷயங்கள். கடைசி நாள் வந்து ஜூன் 26லேருந்து 30 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க ஜூலை 15 வரைக்கும். தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலுடைய இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.